கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கேம்பிளிங்கா? அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அவன் இந்த கோயினை வாங்க சொல்கிறான், இவன் அந்த கோயினை வாங்க சொல்கிறான். இந்த கோயின் 100x ஆகும், இந்த கோயினில் இன்வெஸ்ட் பண்ணினா 100 மடங்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். அடுத்தது அந்த அந்த கோயின் புதுசாக வர மீமி கோயினில் அதில் பேரை சொன்னால் வீடியோ மியூட் பண்ணிடுவாங்க. அந்த 4 ஹால் உள்ள செல்லப்பிராணி தானே, அதில் நேம்களில் வர கோயின்கள் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கே போகும் இங்கே போகும், அது பிட்காயினை ஓவர்டேக் பண்ணும் சொல்லி அவன் இவன் கதைப்பான் சும்மா வீடியோஸோட வியூஸுக்காக. அதெல்லாம் நம்பி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ப்ராப்பரான டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் சும்மா இன்னொருவன் சொல்கிறதுக்காக வாங்குவீங்கன்னு சொன்னால் எஸ், இட்ஸ் கேம்பிளிங். நீங்கள் ப்ராப்பராக கிரிப்டோ கரன்சி டெக்னாலஜி ஒழுங்காக படித்து கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கோயினுக்கு பின்னால் இருக்கிற ஃபவுண்டர்ஸ் யார், அதோட கம்பெனி என்ன, அவங்க என்ன இது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க, என்ன காரணத்துக்கு அவங்க உருவாக்கியிருக்காங்க, இந்த டெக்னாலஜி ஃபியூச்சரில் மார்க்கெட் இருக்குது, அப்படி இல்லாட்டி கொஞ்சம் காலத்துக்கு இது பேக்காட்டி போட்டு போயிடுமா அப்படி இப்படின்னு சொல்லி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது கேம்பிளிங் இல்லை. நான் கிட்டத்தட்ட 3 பிஏ மார்க்கெட்டை சந்திச்சிருக்கேன் இவ்வளோ காலத்துக்கு. கிரிப்டோ கரன்சியில் புல் மார்க்கெட்டை சந்திச்சிருக்கேன், பிஏ மார்க்கெட் சந்திச்சிருக்கேன், 3 ப்ரூட்டல் பிஏ மார்க்கெட்டை சந்திச்சிருக்கேன். ஓகே, ஸோ எந்த அனுபவத்தில் நான் சொல்லணும்னு சொன்னால், டொப்பான நல்ல யூட்டிலிட்டி, நல்ல வெலு இருக்கிற, அதாவது யூஸ் கேஸ் இருக்கிற கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள நீங்கள் பிஏ மார்க்கெட்டில் கூட அந்த கோயின்ஸில் கீழே போனாலும் திரும்ப புல் மார்க்கெட் வாரக்குள்ளே அப்படி இல்லாட்டி வாரத்துக்கு முதலே அந்த கோயின் எல்லாம் சர்வைவ் ஆகி மேலே வந்துடும். நானும் ஏர்லியர் டேஸில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நிறைய அந்த கோயின் இந்த கோயின் சொல்லி அப்படி இப்படி போன்னு சொல்லி நிறைய கோயின்ஸில் நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ண கோயின்ஸ் எல்லாம் சிலது 90-99% எல்லாம் மைனஸில் இருக்கிற கோயின்ஸ் எல்லாம் இது பார்த்துருக்கேன் நான். ஓகே, ஆனால் சில கோயின்ஸ்கள், அதாவது பிட்காயின், எத்தூரியம், டிஆர்எக்ஸ், இந்த மாதிரியான கோயின் எல்லாம் எவ்வளோ தான் கீழே போனாலும் அது மற்ற கோயின் மாதிரி 90-95% போகாது. கீழே ஒரு 50-60% போனாலும் திரும்ப எவ்வளோ குயிக்காக மேலே வந்துடும். அடுத்து டிஆர்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பிட்காயின் எத்தூரியம் கூட இன்னும் புல் மார்க்கெட் இன்னும் வரவே இல்லை. இப்போ கரண்ட்டாக பிஎம் மார்க்கெட்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த டிஆர்எக்ஸ் கோயினுக்கு பயங்கரமான யூஸ் கேஸ் இருக்கு. அதனால் அதெல்லாம் பயங்கரமாக எவ்வளோ கீழே போனாலும் மேலே வந்துடும். இப்போ -9% 10% தான் இருக்குது. ஸோ பிட்காயின் ஒரு 30-20 அப்படி மைனஸில் தான் இருக்குது. நல்ல யூட்டிலிட்டி இருக்கிற கோயின்கள். ஸோ எந்த இது என்னன்னு சொன்னால், திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்சியல் அட்வைஸ். நல்ல டொப்பாக இருக்கிற நல்ல யூட்டிலிட்டி இருக்கிற கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எந்த சஜஷன் பிட்காயினை தவிர, பிட்காயின் எத்தூரியத்தை தவிர வேறு எந்த கோயின்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அடுத்தது ப்ராப்பராக படித்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் படித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்கிறதுக்காக போய் நீங்கள் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக படித்து உங்களோட மனசு சொல்லணும், ஓகே இந்த கோயின் ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூ போகும் சொல்லி உங்களோட மனசாட்சி சொன்னீங்கன்னு சொன்னால் மட்டும் அந்த கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பயோவில் டிஸ்கிரிப்ஷனில் என் வெப்சைட் இருக்குது, hbuconsultancy.com. அதுக்கு பண்ணி சொன்னால் மேலே டீட்டெயில்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். பை.